உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான, பணச்செலவுகள் இல்லாத எளிய மருத்துவம். இந்த நிகழ்ச்சியிலே நாம் இல்லத்திலே இருந்து செய்து பயன்படுத்தக்கூடிய மருத்துவ குறிப்புகளை பார்த்து வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். துளசி, ஓசிமம் சாங்க்டம், ஹோலி பேசில் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது. ஒரு பிடி அளவு துளசி எடுத்து அதை பிட்டு அவியல் செய்வது போல துணி வேடு கட்டி அதனுடைய மேலாக போட்டு பிட்டு அவியலாக இந்த துளசியை வேக வைத்து எடுத்து சாறு எடுத்து வைத்து கொண்டு ஒரு தேக்கரண்டி காலை ஒரு தேக்கரண்டி மாலை என்ற சாற்றோடு போதிய தேன் கலந்து பருகுகின்ற நிலையிலே 48 நாட்கள் ஒரு மண்டலத்திலே இதயத்தை பற்றிய பிரச்சனைகள், இதய நாளங்களை பற்றிய பிரச்சனைகள், இதய அடைப்பு, மார்பு துடிப்பு இவற்றை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இதய நாளங்களுக்கு நலம் தரக்கூடியதாகவும் இதயத்துக்கு இதமான சூழ்நிலை தரக்கூடியதாகவும் இந்த துளசி விளங்குகிறது. அதோடு கூட பசியை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது. நுரையீரலிலே இருக்கின்ற சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை துளசி பெற்றிருக்கிறது. கல்லீரல், மண்ணீரல் இருவித ஈரலுக்கும் பலம் தரக்கூடிய அப்பேட்டோ புரொடக்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தையும் துளசி பெற்று உடலுக்கு உள் உறுப்புகள் அத்துணைக்கும் ஒரு நல்ல பலத்தை கொடுத்து நோயற்ற வாழ்வை நமக்கு தரக்கூடிய ஒன்றாக இந்த துளசி விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, கெலோட்ராபிஸ் ஜைகண்டியே என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது எருக்கன். அது நீல எருக்கனாக இருந்தாலும் சரி, வெள்ளை எருக்கனாக இருந்தாலும் சரி, அதனுடைய இலைகள் ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. அந்த இலைகளை வெயிலிலே உலர்த்தி நன்றாக தூள் செய்து வைத்துக்கொண்டு, குறிப்பாக வஸ்திர காயம் என்று சொல்லுவார்கள், நுண்ணிய துகள்களாக நாம் வடித்து வைத்துக்கொண்டு எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுது தேங்காய் எண்ணெயிலே சிறிது எடுத்து குழைத்து ஆறாத புண்களின் மேலே போட்டு வருவதனாலே இந்த டயாபெட்டிக் கேங்க்ரீன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், நாட்பட்ட புறையோடிய சீழ்படுகின்ற புண்கள் இவற்றையெல்லாம் ஆற்றுகின்ற ஒன்றாகவும், அடிப்பட்ட காயங்கள், ஆறாத காயங்கள் மேலாக போடுகின்ற போதும் அந்த காயங்களை வெகு சீக்கிரத்திலே ஆற்றி தோலை பழைய வடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இந்த எருக்கன் இலை சூரணமும் தேங்காய் எண்ணெயும் கலந்த கலவை ஒரு அருமருந்தாகும் என்பதை மறுத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, நீர்ப்பாங்கான இடத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை நீர்முள்ளி, ஹைக்ரோபில்லா ஆரிகுலேட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. இதனுடைய இலைகள் நீளமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இது லாங் லீவ்டு பர்க்லேரியா என்று கூட ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். நிறைய முட்களை இது பெற்றிருக்கிறது, நீல நிற பூக்களை பெற்றிருக்கிறது. ஹைக்ரோபில்லா ஆரிகுலேட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. நிருகொபி என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர், கோகிலாக்ஷா என்று வடமொழி பெயரை இதற்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த நீர் முள்ளி பார்ப்பதற்கு ஒரு பயத்தை தூண்டுவதாக இருந்தாலும் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. நீர் முள்ளி என்று சொல்லுகின்ற இது நீர்ப்பாங்கான இடத்திலே இருப்பது போல இதை நாம் மருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது நம் உள்ளே தேங்கி இருக்கின்ற தேவையற்ற நீரை வெளித்தள்ளக்கூடிய டயூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. இதனுடைய விதைகள் அப்ரோடிசியாக் என்று சொல்லுகின்ற வகையிலே விந்து உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது. விந்திலே இருக்கின்ற
உயிர் அணுக்கள், த ஸ்பெர்ம் கவுண்ட் என்று சொல்லக்கூடிய உயிர் அணுக்களை அதிகப்படுத்துகிறது. அதோடு கூட இது உடலுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாகவும் திகழ்கிறது, குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாகவும் திகழ்கிறது. சிறுநீர் தாரையில் இருக்கின்ற எரிச்சலை தணிக்கக்கூடியதாகவும் சிறுநீரக புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாகவும் இது மருந்தாகி பயன் தருகிறது. இந்த நீர்முள்ளி எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு நீர்முள்ளி சமூலத்தை பயன்படுத்தி சிறுநீர் தாரையில ஏற்படக்கூடிய அடைப்பு, சிறுநீர் முழுமையாக வெளியேறாமல் சிறுநீர் பையில் தேங்கி இருத்தல், சிறுநீர் தாரை தொற்று, சிறுநீரக புண்கள் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து இப்போ தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: நீர்முள்ளி சமூலம் அல்லது நீர்முள்ளி விதை, தனியா, நன்னாரி வேர்பொடி, கற்கண்டு. ஒரு பாத்திரத்தில் நீர் விட்டுக்கலாம். அரை தேக்கரண்டி அளவு கொத்தமல்லி விதை இடிச்சு போட்டுக்கலாம். கொத்தமல்லி விதை பித்தத்தை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் சிறுநீர் தாரை எரிச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கிறதுனால கொத்தமல்லி விதைகள் சேர்க்குறோம். கல்லீரல் நோய்கள் இருக்கிறவங்களும் இந்த மருந்தை எடுத்துக்கலாம். இடிச்சு வச்சிருக்க தனியாவை இதோட சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். நன்னாரி பொடி 2 சிட்டிகை அளவு. நன்னாரி பொடி அதிகமாக சேர்த்தோம்னா கொமட்டல் உண்டாக்கும், அதனால 2 சிட்டிகை அளவு சேர்த்துக்கலாம். நன்னாரி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் சிறுநீர் தாரையில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இருக்கிறதுனால அது சேர்க்குறோம். நீர்முள்ளி செடின்றது நமக்கு நீர்ப்பாங்கான இடங்கள்ல, நீர் தேங்கக்கூடிய இடங்கள்ல, சதுப்பு நிலங்கள் பக்கத்துல அதிகமாக வளரக்கூடிய ஒரு தாவரம். நிறைய முட்கள் இருக்கக்கூடிய ஒரு தாவரம். ஒவ்வொரு பூங்கொத்துக்கும் நடுவில் பார்த்தோம்னா அதிகப்படியான முட்கள் இருக்கும். ஊதா நிறத்தில் இதோட பூக்கள் இருக்கும். பொதுவாக டிசம்பர் மாதத்தில் இது நமக்கு தாராளமாக கிடைக்கும். இது கிடைக்கும் பொழுது நம்ம எடுத்து சேகரித்து வச்சுக்கலாம். இதோட வேர் பகுதியில் இருக்க மண்ணெல்லாம் நீக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சுக்கிட்டோம்னா நம்ம வருடம் முழுக்க கூட அதை பயன்படுத்தலாம். இப்போ இந்த இலைகளும் எடுத்துக்கலாம். நம்ம சப்போஸ் நீர்முள்ளி நமக்கு சமூலமாக கிடைக்கலன்னா நீர்முள்ளி விதை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை வாங்கி பயன்படுத்தலாம். நம்ம இந்த இலைகளும் இருக்கிறதுனால அதை சேர்க்குறோம். இப்போ இதோட நீர்முள்ளி விதை ஒரு வெறுகடி அளவு சேர்த்துக்கலாம். நீர்முள்ளி விதையோட தன்மை பார்த்தோம்னா தண்ணீர் பட்ட உடனே அது இந்த மாதிரி ஒட்ட ஆரம்பிக்கும், ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். நம்ம சூர்ணம், நீர்முள்ளி விதைகள் சேர்ந்த சூரணம் நம்ம வாங்கினோம்னா அந்த சூர்ணத்தோட தன்மையும் இப்படி தான் இருக்கும். மாய்ச்சர் அதிகமாக இருக்கும் பொழுது அது ஒட்டடை படிஞ்சா மாதிரி இருக்கும், ஆனால் அதோட மருந்தோட தன்மையே அது அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம தண்ணியில் சேர்த்த உடனே இது ஜெல்லி மாதிரி திக்காக ஆரம்பிச்சிடும். நீர்முள்ளி விதைகள் சேர்த்துக்கலாம். கற்கண்டு, சர்க்கரை நோய் இல்லாதவங்க கற்கண்டு சேர்த்து எடுத்துக்கலாம். கற்கண்டும் அசிடிட்டியை கம்மி பண்ணக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால, பித்தத்தை தணிக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால, உடல் குளிர்ச்சி தருன்றதுனால நம்ம கற்கண்டு சேர்க்குறோம். கற்கண்டு ஒரு வலி நிவாரணியும் கூட. யூரின் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த கடுப்பை கம்மி பண்ணக்கூடிய மருந்தாக இருக்கும். இப்போ இந்த நீர்முள்ளி விதைகள் சேர்த்த உடனே இது எல்லாமே ஒன்றா இப்படி கிளாக் ஆயிடுச்சு. நம்ம தண்ணீரில் இருக்கக்கூடிய அழுக்குகளை, கசடுகளை நீக்குவதற்கும் ஒரு வாட்டர் பியூரிஃபையராக கூட நீர்முள்ளியை பயன்படுத்தலாம். அந்த விதைகள் நம்ம ஒரு துணியில் முடித்து தண்ணியில் போட்டு விட்டுட்டோம்னா அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய மாசு அது எல்லாமே அந்த மூட்டையோடு வந்து ஒட்டிடும். தண்ணி நல்லா கிளியர் ஆகிடும். இப்போ இதை வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அப்படியே எடுத்துடலாம். இதை மட்டும் தனியாக எடுத்துட்டு இந்த தண்ணியை அப்படியே குடிச்சிடலாம். நீர்முள்ளி சமூலம், தனியா, நன்னாரி மற்றும் கற்கண்டு சேர்ந்த இந்த மருந்து காலை மாலை இரு வேளையும் 100 ml அளவுக்கு நம்ம பருகிட்டு வரும் பொழுது சிறுநீரை பெருக்கக்கூடிய மருந்தாகவும் டயூரிட்டிக்காக செயல்படக்கூடிய மருந்தாகவும் சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய அடைப்பை நீக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அதே போல் சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய தொற்று, சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். கல்லீரல் நோய்கள் இருக்கிறவங்களும் தொடர்ந்து இந்த மருந்தை எடுத்துட்டு வரும் பொழுது பித்தத்தை தணிக்கக்கூடிய ஒரு மருந்தாக இது செயல்படும். அன்பான நேயர்களே, ஹைக்ரோபிலா ஆரிகுலேட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது நீர்முள்ளி. இந்த நீர்முள்ளியை எந்த வகையிலே நாம் மருந்தாக பயன்படுத்தினாலும் அகத்தியர் சொல்லியிருக்கின்றார் தன்னுடைய மருத்துவ பாடலிலே, விந்துவும் ஆகும் தாதுவும் ஆகும்
மேக ரோகங்கள் தொலையும், உந்து அதிசாரம் ஒழியும், வந்து உடலில் ஏறிய நீரும் இறங்கும் என்று சொல்லியிருக்கிறார். விந்துவம் ஆகும். அதாவது இந்த நவீன நாகரிக காலத்திலே நாம் உடலை வருத்தி அதிகமாக உழைப்பது, இரவு நேரத்திலே பணிபுரிவது, நீண்ட நேரம் அமர்ந்து இருப்பது, இப்படிப்பட்ட நிலையிலே உடல் உஷ்ணம் அதிகமாகி விந்து குறைபாடு ஏற்படுவதை நாம் காண்கின்றோம். பிள்ளை பேற்றுக்கு இது தடையாக இருக்கிறது என்பதையும் நாம் அறிவோம். இந்த நீர்மூழ்கியை நாம் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுவதனாலே விந்து குறைபாட்டை போக்கக்கூடியது மட்டுமல்லாமல் விந்திலே இருக்கின்ற தாது என்று சொல்லுவார்கள். தாது என்கின்ற பொழுது உயிர் அணுக்கள் என்று நாம் சொல்லலாம், சத்துவம் என்று கூட சொல்லலாம். தாது என்று சொல்லுகின்ற பொழுது சத்துவம், சத்து என்று கூட நாம் சொல்லலாம். இந்த விந்தை உற்பத்தி பண்ணுகிறது, சத்துவத்தை நமக்கு கொடுக்கிறது. மேக ரோகங்கள், மேகம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒழுக்கு, வெள்ளை வெட்டை என்று சொல்லுவார்கள். பெண்களுடைய லுகேரியா என்று சொல்லக்கூடிய வெள்ளை ஒழுக்கு, ஆண்களுடைய கொனேரியா என்று சொல்லுகின்ற பால் வினையினாலே ஏற்படுகின்ற ஒழுக்கு, அதிக உஷ்ணத்தினாலே ஏற்படுகின்ற ஒழுக்கு, இந்த மேக ரோகங்களை எல்லாம் போக்குகின்ற ஒன்றாக இந்த நீர்மூழ்கி விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் உடலில் தேங்கி இருக்கின்ற நீர் சரியாக சிறுநீரகம் பணி செய்யாத பொழுது த பிட்டிங் எடிமா என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற வகையிலே நம் முழங்கால்களிலே வீக்கம் கண்டு அதை அழுத்துகின்ற நிலையிலே கை விரல்களுடைய பள்ளம் அங்கே தென்படும். அதை பிட்டிங் எடிமா என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்ற நீரை இறக்கி ஒரு டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே பணி செய்து தேவையற்ற நீரை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும் இந்த நீர்மூழ்கி விளங்குகிறது. உடலுக்கு பலத்தை தருகிறது. இப்படி பல்வேறு நோய்களை போக்குகின்ற இது உந்து அதிசாரம் என்று சொல்லுவார்கள். அதிகமான பேதி, நீர்த்த பேதி, கிராணி என்று சொல்லுவார்கள். இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாகவும் இது விளங்குகிறது. இதனோடு தனியா, கொரியாண்டர் சீட்ஸ் நாம் சேர்த்திருக்கின்றோம். இந்த தனியா ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாகவும், தனிமையிலே இது நீரை வெளித்தள்ளக்கூடிய டயூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இரும்பு சத்துவம், மெக்னீசியம், கால்சியம் போன்ற தாது உப்புக்களை பெற்றிருக்கிறது. இதனோடு நன்னாரி சேர்த்திருக்கின்றோம். நன்னாரி பெயரிலேயே நல்ல நாற்றம் என்ற பொருள்படும்படி நன்னாரி என்று வைத்திருக்கிறார்கள். இது குளிர்ச்சி தரக்கூடியது, குருதியை சுத்திகரிக்கக்கூடியது, சிறுநீரை வெளித்தள்ளக்கூடியது. இப்படிப்பட்ட நிலையிலே இந்த நீர்மூழ்கியோடு தனியா, நன்னாரி, இனிப்புக்காக கற்கண்டு சேர்த்த இந்த பானத்தை நாம் அன்றாட மந்தி சந்தி என்று இருவேளை சில நாட்கள் பருகி வருகின்ற நிலையிலே விந்து உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது. இந்த மேல் இன்ஃபெர்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஆண் மலட்டு தன்மையை போக்குகிறது. சிறுநீரை வெளித்தள்ளி, தேவையற்ற நீரை வெளித்தள்ளி உடல் எடையை குறைக்கக்கூடியதாகவும் சிறுநீரகத்துக்கு பலம் தரக்கூடியதாகவும் விளங்குகிறது. அன்பான நேயர்களே, ஆபத்து போன்ற இந்த முட்களை உடைய நீர்மூழ்கி ஒரு அற்புதமான மருந்தாகி நமக்கு பயன் தருகிறது என்பதை பார்த்து இன்று தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.